வெல்கம் பேக் டு அவர் சேனல் TNPSC. நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வந்து இது PGTRB 2025 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வீடியோஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து நமக்கு இப்போ நான் போயிட்டுருக்கு. டே பை டே வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12K 16K அந்த மாதிரி பே பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் கிளாஸஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. as well as நோட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஃப்ரீயாக நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி யூனிட் 1 2 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் வந்து யூனிட் 1 2 அண்ட் 6. இப்போ யூனிட் 3 வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. யூனிட் 1க்கும் 6க்கும் ஆன நோட்ஸ் வந்து நமக்கு டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப்ல வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 2க்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ரெகுலரைஸ்டு ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. சீக்கிரமாகவே அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சிலபஸில் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணுற வீடியோஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. யூனிட் 1 2 6க்கு எல்லாமே யூனிட் 3க்கும் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். The next topic is operating system structure. இதில் வந்து implementations of operating system structures என்னென்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா simple structure, simple structure, monolithic structure, microkernel structure, then exokernel structure, layered structure, modular and virtual machines. Okay, இதெல்லாம் வந்து different types of operating system structures. அதை பற்றி ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுவெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். ஸோ சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா the interfaces and levels of functionalities are well separated. ஒன்றும் தனித்தனியாக இதில் இருக்கும். அதான் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. தட் இஸ் வந்து பயோ சர்வீஸ் டிரைவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். அது ஒரு தனி ஸ்ட்ரக்சராக இருக்குது. அது வந்து டிவைஸ் டிரைவர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது டிவைஸ் டிரைவர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுது. ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸை வந்து அதை வந்து டெரைவ் பண்ணுது. ஓகே, ஸோ வந்து இது ஒன்றுக்கு ஒன்று இதிலேருந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்குது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து பயோஸ் டிவைஸ் டிரைவர்ஸ் தென் டிவைஸ் டிரைவர்ஸ் எல்லாமே வந்து த்ரூ சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆக்சசிபிளாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து பயோஸ் டிவைஸ் டிரைவர்ஸை வந்து அது டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் செப்பரேட்டடாக இருக்கிறது தான் வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஸ்மால் சிஸ்டம்ஸாக வந்து இனிஷியலாக யூஸ் பண்ணி அப்புறமா ரேப்பிட்லி லான்ச்ட் தட் இஸ் எக்ஸ்பேண்டட் மச் ஃபர்தர் தேன் தேர் ஸ்கோப். ஓகே, இதை வந்து சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சே தவிர இது ரொம்ப வைட் ரேஞ்சுக்கு வந்து எதுவும் ஸ்பெஷலாக வந்து ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ண மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா MS DOS. ஓகே, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து செப்பரேட்டடாக வந்து இருக்காது. இது வந்து ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம் பிகாஸ் வந்து எல்லாம் சிம்பிளாக இருக்கிறதுனால. தென் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ் பிகாஸ் வந்து எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டாக இருக்கிறதுனால வந்து ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா மொத்தமாக சிஸ்டம் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆயிரும். தென் பியூர் மெயின்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு கப்பிள்டாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதோ சேஞ்ச் பண்ணுறது கோட் இது பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால புவர் மெயின்டெனபிலிட்டியாக இருக்கும். ஓகே, இதுதான் ஜஸ்ட் வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் அதோட டயக்ராம் பார்த்துடலாம். இது வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை மட்டும் வந்து தனியாக ஒரு கர்னலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதில்
ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், டிரைவர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த மோனோலித்திக் கர்னல் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அதை தவிர இன்னும் செப்பரேட் யூனிட்டா வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸையும் ஹார்ட்வேர்ஸையும் வந்து செப்பரேட் ஃபங்க்ஷனாலிட்டியா வந்து பிரிச்சு வச்சிடுறாங்க. ஓகே, இதான் வந்து மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல சென்ட்ரல் பீஸ் ஆஃப் கோட் கால்டு கர்னல். கர்னலை வந்து நம்ம யூஸ் பண்றோம். தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் மேஜர் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னென்ன மேஜர் ஆப்ரேஷன்ஸ்லாம் லைக் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம கர்னல்னு ஒரு சென்டர் பீஸ் ஆஃப் கோடை வந்து தனியா யூஸ் பண்றோம். Kernel is the main component of an operating system and it provides all services of an operating system. அதான் இட்ஸ் a main component of operating systemனா என்னன்னா kernel. Kernel has access to all the resources and it acts as an interface with application programs. ஸோ இது வந்து எல்லா ரிசோர்ஸையும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸஸ்னா ஹார்ட்வேர்ஸையும் வந்து இதை அக்சஸ் பண்ணிக்கும், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்கும். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து அது ஒரு இன்டர்லிங்காக இருக்கு. தட் இஸ் த இன்டர்ஃபேஸ். ஓகே, மோனோலித்திக் கர்னல் ஸ்ட்ரக்சர் ப்ரமோட்ஸ் டைம் ஷேரிங், மல்டி ப்ரோக்ராமிங் மாடல்ஸ் இதிலெல்லாம் வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மோனோலித்திக்ஸ் கர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணோம். இது வந்து மெயினாக ஓல்டர் பேங்கிங் சிஸ்டம்ஸ் இப்போ இருக்கிறத யூஸ் பண்ணுறதுல ஓல்டர் பேங்கிங் சிஸ்டம்ஸில் வந்து இந்த மோனோலித்திக் கர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இதோட அட்வான்டேஜ் பாருங்க, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாஸ்ட். ஓகே, இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட், தட் இஸ் குவிக்காக இருக்கும். இட் இஸ் ஈஸியர் டு பில்ட் பிகாஸ் ஆல் த பார்ட்ஸ் இன் ஒன் கோட் பிளாக். ஈஸி டு பில்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், தென் ஈஸியர் டு பில்ட். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் டு மெயின்டைன், அப்புறமா வந்து அதில் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இஸ் மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர். த நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர். மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம மோனோலித்திக்ல என்ன பார்த்தோம், ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரு மோனோலித்திக்னா என்ன, மோனோனா சிங்கிள். ஓகே, ஒரு சிங்கிள் கர்னல் ஒரு யூனிட்டா வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து என்ன பார்த்தோம், மோனோலித்திக் கர்னல்ல மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம பார்த்தோம். அதுவே மைக்ரோ கர்னல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து அதே வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்குது. ஓகே, பேசிக் கர்னல் ஆப்ரேஷன்ஸை வந்து தனியாக ஒரு யூனிட்டாக வச்சுட்டு மற்றபடி இருக்கிற ஆப்ஷனல் கர்னல் ஆப்ரேஷன்ஸ் வந்து சிலதை, தட் இஸ் லைக் மெமரி மேனேஜ்மெண்ட், டிவைஸ் டிரைவர்ஸ், ஃபைல் சிஸ்டம் இதெல்லாம் இன்னொரு கர்னலாக யூஸ் பண்ணுது. தட் இஸ் மைக்ரோ கர்னலோட கண்ட்ரோலில் வந்து வச்சுக்குது. ஓகே, இதுதான் மைக்ரோ கர்னல் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்க்கலாம். இப்போ மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர் டிசைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பை ரிமூவிங் நான் எசென்ஷியல் காம்போனன்ட்ஸ் ஃப்ரம் த கர்னல். கர்னல்ல இருந்து நான் எசென்ஷியல் காம்போனன்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்டிங் தெம் அஸ் சிஸ்டம் அண்ட் யூசர் ப்ரோக்ராம்ஸாக வந்து தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுக்குது. திஸ் ரிசல்ட்ஸ் இன் அ ஸ்மாலர் கர்னல். இன்னொரு கர்னல் வந்து நம்ம செப்பரேட்டாக இது பண்ணியிருக்கிறதுக்கு பேர் தான் மைக்ரோ கர்னல் அப்படின்னு சொல்கிறது. Advantage of this structure, all new services need to be added to user space and does not require the kernel to be modified. இது எல்லாத்தையுமே வந்து கர்னல்ல வச்சு ஓவர் பர்டன் பண்ணி கர்னல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதில் செப்பரேட்டாக வந்து யூசர் லெவல்லையும் சிஸ்டம் லெவல்லையும் வச்சுருந்தோம் அப்படின்னா யூசர்ஸ் வந்து அதை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்கிறதுனால ஒரு டைமும் கர்னலை போயிட்டு நம்ம மாடிஃபை பண்ணவோ ஆக்சஸ் பண்ணவோ நீடு கிடையாது. ஸோ இட் இஸ் மோர் செக்யூர் அண்ட் ரிலையபிள் இஃப் சர்வீஸ் ஃபெயில்ஸ். சப்போஸ் வந்து சர்வீஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மேக் ஓஎஸ் தான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சரோட எக்ஸாம்பிள்னா மேக் ஓஎஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான கர்னல் மோடில் வந்து இது வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது தான் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஒரு மெமரி ஆக்சஸ் பண்ணுறது, டிவைஸ், தென் ஃபைல்ஸ் இதெல்லாம். இப்போ இதை வந்து நம்ம மைக்ரோ கர்னல்ல வந்து இதை லோட் பண்ணதுனால யூசர்ஸ் வந்து டைரக்டா இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கர்னல் வந்து இதுல சம்மந்தப்பட வேண்டிய நீட் கிடையாது. ஓகே, சப்போஸ் வந்து சிஸ்டம் இந்த டைம்ல ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இது வந்து நார்மல் மோட்ல இருக்கும்போது, தட் இஸ் சிஸ்டம் மோட்ல இருக்கும்போது ஃபெயிலியர் ஆச்சுன்னா மொத்த சிஸ்டமும் கிராஷ் ஆகாது. பட் கர்னல் மோட்ல இருக்கும்போது கர்னலும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஓவரால் அந்த சிஸ்டம் வந்து
ப்ராப்ளம் தட் இஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து யூசஸ் வந்து அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க த்ரூ வந்து மெசேஜ் பாசிங் வழியாக கம்யூனிகேட் பண்ணி இந்த இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இதில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் வந்து ரிலையபிள் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். தென் மெயின்டெனபிலிட்டி, இது ரெண்டும் வந்து அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டு டிசைன், இதை டிசைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான இதாக இருக்கும். தென் பெர்ஃபார்மன்ஸ் டீக்ரேடர்ஸ், நிறைய மல்டி கர்னல்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறதுனால பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஹைப்ரிட் கர்னல் ஸ்ட்ரக்சர். ஹைப்ரிட்னாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டு சேர்ந்தது தான் வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்றது. ஸோ ஹைப்ரிட்னா எதோட காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா போத் மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ கர்னல். ஓகே, இதை ரெண்டையும் மோனோலித்திக்கையும் மைக்ரோ கர்னலையும் சேர்த்தது தான் வந்து ஹைப்ரிட் கர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பீட் அண்ட் டிசைன் ஆஃப் மோனோலித்திக்ல இருந்து எதையெல்லாம் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்பீடும் டிசைனும். தென் வந்து மைக்ரோ கர்னல்ல இருந்து எது அப்படின்னா மாடுலாரிட்டியும் அதோட ஸ்டெபிலிட்டியும் வந்து இன்ஹெரிட் பண்ணி அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து டெவலப் பண்ணியிருக்கு. தட் இஸ் ஹைப்ரிட் கர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா குட் பர்ஃபார்மன்ஸ், தென் பெட்டர் ஐசோலேஷன் அண்ட் செக்யூரிட்டி இருக்கு. எதனாலனா மைக்ரோ கர்னல் யூஸ் பண்றதுனால ஐசோலேஷன் அண்ட் செக்யூரிட்டி இருக்கு. குட் பர்ஃபார்மன்ஸ் எதனால அப்படின்னா போத் ஸ்ட்ரக்சர்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அது ரெண்டோட அட்வான்டேஜஸும் இதில் கிடைக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. தென் இட் என்ஹான்சஸ் ஓவரால் சிஸ்டம் ரிலையபிலிட்டி பை செப்பரேட்டிங் கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இன்டு மைக்ரோ கர்னல் ஃபார் டீபக்கிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதிலிருந்து நம்ம ஒரு சில கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை செப்பரேட் பண்ணுறோம் ஃபார் என்ன மாதிரி இது நமக்கு கிடைக்கிறதுக்காகனா டீபக்கிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிடைக்கிறதுக்காக. ஸோ அதனால நமக்கு வந்து ரிலையபிலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சிஸ்டத்தையும் வந்து சேர்த்து நம்ம ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இதில் ஓவரால் காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இதோட இம்ப்ளிமெண்டேஷன். தென் லேயர் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் மைக்ரோ கர்னல் அண்ட் அதர் காம்போனன்ட்ஸ், எல்லாத்துக்குள்ள அந்த கம்யூனிகேஷனுக்கு டைம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நிறைய டைம் எடுத்துக்கிறதுனால டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இருக்கோம். சிம்பிள் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பார்த்தாச்சு. மோனோலித்திக் பார்த்துருக்கோம், மைக்ரோ கர்னல் பார்த்தாச்சு. தென் ஹைப்ரிட் இருக்கு. இதில் ஹைப்ரிட் வந்து எக்ஸ்ட்ரா, இதோட ரெண்டோட காம்பினேஷன் வந்து நம்ம ஹைப்ரிட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸோ கர்னல் பற்றி பார்க்கலாம். ஸோ மோனோலித்திக், தென் மைக்ரோ கர்னல், அப்புறம் ஹைப்ரிட் கர்னல். இப்போ எக்ஸோ கர்னல் பற்றி பார்க்கலாம். எக்ஸோ கர்னல் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங், இந்த எக்ஸோ கர்னல் ஸ்ட்ரக்சர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டிசைன் அண்ட் டெவலப் அட் எம்ஐடி. ஓகே, எம்ஐடியில் தான் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணாங்க. த எய்ம் ஆஃப் திஸ் டிசைன் வாஸ் டு கீப் கர்னல் சைஸ் மினிமல். கர்னலோட சைஸை வந்து மினிமலாக வச்சுக்கிறது தான் இதோட மெயின் எய்ம், while allowing அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் டு மேனேஜ் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் டைரக்ட்லி. ஓகே, வரைக்கும் கர்னல்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். இதில் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸே வந்து டைரெக்டாக ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணுறது தான் இதோட எய்ம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹை பர்ஃபார்மன்ஸ், தென் அப்ளிகேஷன் கண்ட்ரோல். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அன்ரிலையபிள், தட் இஸ் வந்து ஒரு புவர் கோட் வந்து எழுதிட்டாங்க, ஒரு குவாலிட்டி இல்லாத கோட் வந்து இருந்துச்சு அப்படின்னா மொத்த சிஸ்டமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அது. தென் காம்ப்ளெக்ஸ் டிசைன், இதை டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் தான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் லேயர்ட் ஸ்ட்ரக்சர். லேயர்டு ஸ்ட்ரக்சரில் என்ன அப்படின்னா ஒன் வே டு அச்சீவ் மாடுலாரிட்டி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மாடுலாரிட்டினா என்னது, குட்டி குட்டியாக நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து சின்ன சின்ன யூனிட்டாக டிவைட் பண்ணுறது தான் மாடுலாரிட்டி. அதே மாதிரி இதோட ஸ்ட்ரக்சரையும் சின்ன சின்ன லேயர்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணுறது தான் தட் இஸ் மாடுலாரிட்டி. ஸோ ஒன் வே டு அச்சீவ் மாடுலாரிட்டி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ லேயர்ட் அப்ரோச். ஸோ சிம்பிளர் இதாட்டு யூனிட்டாக நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா
நமக்கு வந்து சிம்பிளா இருக்குங்கிறதுனால நம்ம இந்த லேயர்ட் அப்ரோச்சை வந்து யூஸ் பண்றோம். எதுக்காக அப்படின்னா மாடுலாரிட்டி அச்சீவ் பண்றதுக்காக. இதுல வந்து பாட்டம் லேயர் தான் வந்து ஹார்ட்வேரா இருக்கும். தட் இஸ் வந்து லேயர் 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து லேயர் 0ல வந்து நமக்கு ஹார்ட்வேர் இருக்கும். அப்படி லேயர் 1, லேயர் 2 அப் டு லேயர் n போகும். லேயர் n தான் ஹையஸ்ட்ல வந்து நமக்கு தட் இஸ் டாப் மோஸ்ட்ல வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி லேயரா பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயர் ஸ்ட்ரக்சர்ல ஈச் அப்பர் லேயர் ஈச் அப்பர் லேயர் இஸ் பில்ட் ஆன் த பாட்டம் லேயர். அதாவது ஒரு பாட்டம் லேயருக்கு மேலே தான் வந்து அதோட கரஸ்பாண்டிங் அப்பர் லேயர் வந்து பில்ட் ஆகிருக்கும். அப்படி தட் இஸ் இனிஷியலாக ஹார்ட்வேர் இருக்கும், அதுக்கு மேலே வந்து லேயர் 1, லேயர் 2 அந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே போவாங்க. ஆல் த லேயர்ஸ் ஹைட் சம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸெட்ரா ஃப்ரம் தேர் அப்பர் லேயர்ஸ். ஓகே, ஒன்னொன்னுலயும் அதுல இப்போ ஹார்ட்வேர்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இது இருக்கும். சில பர்டிகுலர் இதை தான் வந்து ஷேர் பண்ணும், இதை வந்து ப்ரைவேட்டா வச்சுக்கும். ஓகே, அதை தான் வந்து ஹைட் சம் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் தேர் அப்பர் லேயர்ஸ். அந்த அப்பர் லேயர்ஸ்க்கு வந்து எல்லாத்தையும் ஷோ பண்ணாது. இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ்னா அதுக்கு அப்படியே கீழே இருக்கிற அத்தனையும் போய் சேராது. எது அதுக்கு தேவையோ அதை மட்டும்தான் அது வந்து இதுல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தவிர சில பிரைவேட் டேட்டாஸ் வந்து அந்த லேயர்ஸ்க்கு வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கும். இதுல ஒன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ட் லேயர்ல ஒரு லேயருமே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தனியா பார்த்து டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு this is a necessary because upper layers can only use the functionalities of the layers below them. ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அதோட அப்பர் லேயர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லோயர் லெவல்ல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணா ஓவரால் மொத்த லேயர்ஸுமே வந்து அந்த தப்பான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லேயருமே வந்து டிஃபைன் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஒன் ப்ராப்ளம் இங்க. ஓகே, இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஹை கஸ்டமைசபிள். அதாவது இப்போ லேயர்டா இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப கஸ்டமைசபிளா இருக்கும். அதாவது நியூ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது, மற்ற மாடியூல்ஸை வந்து நம்ம இம்பேக்ட் பண்ணாத மாதிரி நம்ம என்ன வேணா அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நமக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுங்கிறது ஹை கஸ்டமைசபிள். தென் வெரிஃபையபிள்ங்கிறது மாடுலியர்னால நமக்கு வந்து ஒரு லேயர்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் லேயரை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்றது, ஸோ அதெல்லாம் டீபக் பண்றது எல்லாமே ஈஸியா இருக்கும். தட் இஸ் வெரிஃபையபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா லெஸ் பெர்ஃபார்மண்ட். இது வந்து மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லெஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். தென் நிறைய லேயர்ஸ் நம்ம வந்து பண்ணுறதுனால இதை வந்து நமக்கு டிசைன் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ். த நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் மாடுலார் ஸ்ட்ரக்சர். மாடுலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது வந்து மோனோலித் நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா, அந்த சேம் ஸ்ட்ரக்சரோட பிரின்சிபலை தான் எதுவும் ஃபாலோ பண்ணோம். மோனோலித் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதே பிரின்சிபல்ஸை தான் வந்து இது பண்ணுது. பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதுலேயும் வந்து எப்படி சென்ட்ரல் கர்னல் தான் வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்குமே வந்துட்டு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து சென்ட்ரல் கர்னல் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா திஸ் கர்னல் ஹேஸ் செட் ஆஃப் கோர் ஃபங்க்ஷனாலிட்டி. கோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து மெயினான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இந்த கர்னல்ஸ்ல இருக்கும். அது தவிர அதர் சர்வீசஸ்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லோடட் அஸ் மாடியூல்ஸ். ஒன்று செப்பரேட் மாடியூல்ஸாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அதில். ஸோ அதெல்லாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி ரன்னிங் டைமில் ஆர் ஸ்டார்ட் பண்ணுற பூட் டைமில் எப்பப்போ தேவைப்படுதோ அந்த ரன்னிங் டைமில் அது வந்து ஒரு செப்பரேட் மாடியூல்ஸாக வந்து மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வந்துட்டு கர்னலில் வந்து ஆட் ஆகும், லோட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அதுலனா மொத்தமாக வந்து கர்னல் வந்து எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து கோர் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் அதில் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். மற்றபடி தேவையான சில சர்வீசஸ்லாம் அப்பப்போ அந்த மாடியூல்ஸாக வந்துட்டு அந்த டைமுக்கு டைனமிக்கலாக வந்துட்டு லோட் ஆகும். ஓகே, இதான் டிஃப்ரென்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சன் சோலாரிஸ் ஓஎஸ் தான் வந்துட்டு மாடுலர் ஸ்ட்ரக்சர்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட எக்ஸாம்பிள். இதுதான் இப்போ பார்த்துங்க மாடுலர் ஓஎஸ் அப்படின்னா இப்போ டிவைஸ் அண்ட் பஸ் டிரைவர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கர்னலில் வந்து ஃபர்ஸ்டே இருக்காது. அப்போ தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அந்த டைமுக்கு வந்து இதில் லோட் ஆகிக்கும் டைனமிக்காக. ஷெடியூலிங் கிளாஸஸ் இதெல்லாம் ஒரு மாடியூலாக வந்து நம்ம செப்பரேட்டாக ஃபைல் சிஸ்டம், லோடபிள் சிஸ்டம் கால்ஸ், ஸ்ட்ரீம் மாடியூல்ஸ், தென் வந்து
மற்றபடி இருக்கிற மிசலேனியஸ் மாடியூல்ஸ் இதெல்லாமே எப்பப்போ தேவையோ அந்த டைமுக்கு ரன் டைமில் ஆர் பூட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போ தேவைப்படுதோ அந்த டைமுக்கு வந்து அந்த ஒரு மாடியூல்ஸாக வந்துட்டு லோட் ஆகும். ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைலி கஸ்டமைசபிள், வெரிஃபையபிள், லெஸ் பெர்ஃபார்மண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிசைனிங். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இதுக்குமே வருது. தட் இஸ் வந்து இதுக்கு பார்த்தோம் இல்லையா நம்ம அது ப்ரீவியஸ் லேயர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு என்ன வந்தது, ஹைலி கஸ்டமைசபிள், வெரிஃபையபிள், லெஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் டிஸ்அட்வான்டேஜ், காம்ப்ளெக்ஸ் டிசைனும் அதோட டிஸ்அட்வான்டேஜ். அதே சேம் தான் இதுக்குமே அப்படியே வருது. ஓகே, இதுக்கு வந்து ஹைலி கஸ்டமைசபிள்னா ஒரு மாடலாக நம்மள இதில் தனியாக நம்ம செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறதுனால இதுவும் ஹைலி கஸ்டமைசபிளாக இருக்குது. ஸோ ஒரு மாடியூல்ஸாக நம்ம அதில் எப்படி லேயர்னு யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இதில் மாடியூலாக யூஸ் பண்ணுறதுனால இதுவும் வெரிஃபையபிளாக இருக்கும். ஸோ இது அதே சேம் கான்செப்ட் நம்ம அதில் லேயர் யூஸ் பண்ணோம், அதில் மாடியூல்னால நமக்கு அப்படியே வந்துட்டு சேம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம இதில் ஷோ பண்ணுறோம். The last structure is virtual machine structure. virtual machine structure நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, virtual machine அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு மிஷின் இருக்காது, ஜஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன், ஒரு இல்லூஷன், அது இருக்கிற மாதிரி அதை நம்ம வந்து யூசேஜ் பண்ணிக்கிறது தான் வந்து virtual அப்படிங்கிறது. In this kind of structure, hardware like CPU, memory, hard disk இதெல்லாமே abstracted into virtual machines. That is one தான் இருக்கும், ஒரு மெமரி தான் இருக்கும், ஒரு CPU தான் இருக்கும். பட் வந்து யூசர்ஸ்க்கு வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி அது ஒரு இலூஷனாக ஷோ பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறது தான் வந்து தட் இஸ் விர்ச்சுவலைசேஷன். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் விர்ச்சுவல் மெஷின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது. யூசர் கேன் யூஸ் தம் வித் ஆக்சுவலி கான்ஃபிகர் தம் யூஸிங் எக்ஸிக்யூஷன் கண்டெக்ட். ஸோ வந்து யூசர்ஸ் வந்து அதை நிறைய இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனில் வந்து அதை யூஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதோட எல்லா பெனிஃபிட்ஸையுமே அது வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து விர்ச்சுவல் மெஷின் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா ஹைலி கஸ்டமைசபிள், இது வந்து விர்ச்சுவலாக இருக்கிறதுனால ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஈஸியாக எல்லாருக்கும் ஆக்சசிபிளாக இருக்கிறதுனால இது வந்து கஸ்டமைசபிளாக இருக்கும். தென் செக்யூராக இருக்கும். பீயிங் விர்ச்சுவல் தெர் இஸ் நோ டைரக்ட் ஹார்ட்வேர் அக்சஸாக இருக்காது, விர்ச்சுவலாக தான் இருக்குமே தவிர ரியல் ஒன்னாக இருக்காது இல்லையா. ஸோ வந்து இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து எதுவும் பண்ண முடியாது, அதோட யூசேஜ் வந்து லிமிட்டட் யூசேஜ் தான் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுனால தட் இஸ் வந்து ஹைலி செக்யூரபிளாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி லெஸ் பெர்ஃபார்மன்ட் இருக்கும். தட் இஸ் விர்ச்சுவல் ஸ்ட்ரக்சர்டு இருக்கிறதுனால மற்ற மாடுலர் ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போது அதுவே வந்து லெஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் அதை கம்பேர் பண்ணும்போது விர்ச்சுவல் ஸ்ட்ரக்சர் வந்து அதை விட லெஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஓகே, தென் வந்து காம்ப்ளெக்ஸ் டிசைனிங், விர்ச்சுவல் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து இதோட இம்ப்ளிமெண்டேஷன் டிசைனிங் எல்லாமே வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குங்கிறதுனால இது ரெண்டும் இதோட டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. ஓகே, ஓவரால் வந்துட்டு நம்ம ஓகே இது வந்து நம்மளோட சிலபஸ் தட் இஸ் UNIT3 அதில் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் பார்த்தாச்சு. கம்பைலர்ஸோட ஃபேஸஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்காங்கங்கிறதுனால நம்ம வந்து பார்ட் 2ல் வந்து ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர்ஸ் மட்டும் தனியாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் தான் வந்துட்டு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் பற்றி இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி பார்க்கணும். தென் சிஸ்டம் கால்ஸ் இருக்குது அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், சிஸ்டம் பூட், இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஓஎஸோட ஆப்ரேஷன்ஸும் அதோட சர்வீசஸும் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.